வணக்கம். வரக்கூடிய 28ஆம் தேதி பார்த்தோமேனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அணிகளுக்கு இடையேயான அந்த போட்டியானது சென்னையில் நடைபெற இருக்கிறது. சேப்பாக்கத்தில் 28ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த போட்டியை காண்பதற்காக தற்போது ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இருக்கின்றனர். ஒரு நபருக்கு 2 டிக்கெட் மட்டுமே வழங்கப்படும் என முன்னர் அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை சரியாக 10-15 மணி அளவில் ஆன்லைன் மூலம் டிக்கெட் விற்பனை துவங்கியது. அதே போன்று www.chennai-super-kings.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் அறிவித்திருந்தது. ரூபாய் 1700, 2500, 3500, 4000, 7500 ஆகிய விலைகளில் டிக்கெட் விற்கப்படுகிறது. ஒரு நபருக்கு 2 டிக்கெட் மட்டுமே வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் காலை முதல் 2.5 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வந்து பார்த்தோம்னால் இணையதளத்தில் காத்திருந்த நிலையில் டிக்கெட் விற்பனை துவங்கிய ஒரு சில நிமிடங்களிலேயே டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. இதனால் பல்வேறு ரசிகர்களும் மிகுந்த ஏமாற்றத்திற்கு உள்ளாகினர் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த விராட் கோலி அவர்களை பார்ப்பதற்காகவும் அதே போன்று MS தோனி அவர்கள் விளையாடுவதை பார்ப்பதற்காகவும் ரசிகர்கள் இந்த முறை முட்டி மோதுவதை பார்க்க முடிகிறது. அதே போன்ற ஒரு சூழலும் தற்பொழுது நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நட்சத்திர போட்டி என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் கடந்த முறை பெங்களூரில் நடைபெற்ற போட்டியில் CSKவை RCB வீழ்த்தியிருந்தது. இந்த முறையும் அதே போன்ற ஒரு போட்டியை எதிர்பார்க்கலாம் என்ற கோணத்தில் முன்வைத்து தற்பொழுது ரசிகர்கள் அதிக அளவில் டிக்கெட் முன்பதிவு செய்ய காத்திருந்தனர். ஆனாலுமே கூட ஒரு சில நிமிடங்களிலேயே இந்த டிக்கெட் விற்று தீர்ந்திருக்கிறது. இதனால் பல்வேறு ரசிகர்களும் ஏமாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இதனால் தற்பொழுது இணையதளத்தில் பிளாக் டிக்கெட் என்று சொல்லக்கூடிய அந்த போலி டிக்கெட் விற்பனையானது துவங்கி இருக்கிறது. அதை வாங்குவதற்கும் தற்பொழுது ரசிகர்கள் வந்து பார்த்தோம்னால் முண்டியடிக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பது ரசிகர்களின் நீண்ட கோரிக்கையாக இருந்து வருகிறது.